Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி அரிசி மாவுல தான் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே பஞ்சு போல நல்ல சாஃப்டான இடியாப்பம் செய்யலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஹெல்த்தியா பண்ணக்கூடிய ஒரு அவியல். இது நம்ம சுரக்காய் வச்சு பண்ணியிருக்கோம். இது முக்கியமா இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, அப்புறமா தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். எல்லாமே லேயர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெடி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதே சமயம் நம்ம பிழியறதுக்கும் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் சரியாக 2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோம். இந்த கோதுமை மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் இது இடியாப்ப மாவு மாதிரி பிழியறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே தெரிய ஆரம்பிக்கும். கோதுமையோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் சரியாக 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்கணும். இப்போது நம்ம கடாயில் வறுத்தெடுத்தோம்ல மாவு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு கரண்டியோட பேக் சைடு இல்லை அப்படின்னா சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதை வச்சு லேசாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக 1.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம 2 கப்பு தண்ணி சூடு பண்ணோம். அதில் 1.5 கப்பு தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இந்த டைமில் நல்லா சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஆற விட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சரியாக 1.5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இனிமேல் நம்ம இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ லேசாக இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே அதிலே இருந்து வேகணும். அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மூடி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா கை வச்சு இனிமேல் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் தண்ணி எல்லாம் நம்ம சேர்த்துடக்கூடாது. நம்மளுக்கு பார்க்கும்போது இன்னும் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி இதில் தேவைப்படாது. நம்ம பிசைய நல்லா சாஃப்டாக இடியப்ப மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எந்த சைஸுக்கு இடியாப்பாச்சில் வைக்க முடியுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இது நம்ம மாவு ரெடி பண்ண உடனே பிழிய ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம இடியாப்பாச்சில் உள்ள எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக ரிஃபைனட் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் தடவி கொடுத்துட்டு நம்ம இடியப்பம் மாவு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப கஷ்டமாக எல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் எந்த அச்சில் வேணால் போட்டு எடுக்கலாம். முறுக்கு அச்சில் கூட நம்ம இது போட்டு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துடலாம். எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ண மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 கிட்ட நமக்கு இடியப்பம் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ உள்ளே வச்சுட்டு இது வேகிறதோட டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அதுக்குள்ளே நல்லா வந்துடும். அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இடியப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அப்படியே எடுத்து மாற்றி வச்சுட்டு இதுக்கான சின்னதான குருமா நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப்பு போல் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும்.
கொரகொரப்பா இருக்கக்கூடாது. நல்ல நைஸான பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக பேஸ்ட்டை அரைச்சிடுங்க. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு லேசாக வந்து ஃபஸ்ட்டு வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா சொரக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சொரக்காவோட அளவுன்னா 1.5 கப் அளவு இருக்கும். இப்போ இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். அப்போ அந்த சொரக்காய் வந்து ஒரு பகுதி அளவு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் இப்போ லேசாக கிளறி கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். தக்காளி வேண்டான்னா நீங்கள் தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சட்டுன்னு வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம டெய்லி வந்து சாம்பார், சட்னி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைலாம் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப வற்றணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம குழம்பா எடுத்தோம் அப்படின்னா தான் இடியப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை சூடோடய சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இடியப்பம் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல லேசாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நார்மல் இடியப்பம் நம்ம சாப்பிட்றத விட இந்த கோதுமை மாவு இடியப்பம் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம தண்ணி எல்லாம் தெளித்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லா இடியப்பத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த சிம்பிளான அவியல் குருமா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.